பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் போராட்டம் நடத்துறீங்க? நாளைக்கும் திரு அண்ணாமலை போராட்ட அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுல தாமதம், இல்லை எதுல அவங்க சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எங்கள் கட்சியோட போராட்ட உணர்வோ எங்கள் மாநில தலைவரோட உணர்வுபூர்வமான இன்னைக்கு அவரோட நேர்காணலோ இதெல்லாம் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் அவரும் ஒரு சகோதரர், அவருக்கு தங்க இருக்கலாம், அக்கா இருக்கலாம். இது மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க, நம்மெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பெண் சமுதாயம் படுற பரிதவிப்பில் நம்ம கண்டிப்பாக அதில் வேதனைப்பட்டு ஒரு குரல் கொடுக்கணுங்கும்போது ஒரு மாநில தலைவராக இருக்கிற பட்சத்தில் அவர் வலிமையான குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் 9 ஆண்டுகள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பயணித்ததுனால அவருக்கு போலீஸோட நிர்வாகமும் அதோட நிர்வாகத்தோட எப்படி நிர்வாகம் பண்ண முடியும், எப்படி நிர்வாக கேடாக செய்ய முடியுங்கிற 2 சைடும் அவருக்கு புரிதல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வலிமையாக உணர்ச்சி பொங்க இன்றைக்கி அவர் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு. அது தமிழ் மக்கள் மனசில் ஏகோபித்த வரவேற்பப்பட்டிருக்குங்கிறது எங்கள் கட்சி சார்ந்தவர்களும் சொல்கிறாங்க. எங்கள் கட்சி சாராதவர்களும் அதை பெருமையாக தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. மாணவி பக்கம் அரசாங்கமும் காவல்துறையும் நிற்கல அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை புரிஞ்சுக்க முடியும். இதில் நான் அவர் எப்படி ஒரு குடும்பஸ்தனா உணர்வுபூர்வமாக பேசினாரோ அதே ஆங்கிளில் நானும் ஒரு வயசு இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. என் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்ததுனால எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தினை பற்றின ஒரு அருமை பெருமை எல்லாம் எனக்கும் பர்சனலாக தெரியும். நான் இங்கே என்ன அதிகமாக பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்கள் மனசில் இது மக்கள் மேடையாக இருக்கலாம், மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த நேரத்தில் இனிமே பேரண்டல் கைடன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பீப்புளுக்கு மேலே 1.05ங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சதவீதம், கிட்டத்தட்ட 20%, 18-19% இன்றைக்கி 7.5 கோடி மக்கள் எடுத்தால் அவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் மொத்த மக்கள் தொகையில் மொத்த மக்கள் தொகையில் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டின்னு நீங்கள் நினைக்கும் போது அங்கே ஒரு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன் நமக்கு இன்றைக்கி அரசியலை தாண்டி நம்ம இது ஏன் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்னா, அரசியல் இருக்கட்டும், அரசியலோட நல்லது கெடுதல் எல்லாமே இருக்கட்டும், அரசியலை தாண்டி, ஏன்னா அரசியலில் இருக்க நாங்கள் இதை மக்களோட நலனுக்காண்டி பேச வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது, அதுக்காண்டியும் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணோம், மூல காரணங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இனிமேல் என்ன மாதிரி மூல காரணங்களை பார்க்கணும்னா, இப்போ எல்லா தாய் தந்தையரும் அவங்கவுங்க வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க, கூட்டு குடும்பங்கிறத இழந்துட்டோம், கண்காணிப்பு குழந்தைங்க மேலே இல்லாமே இருக்குது. இப்போ கண்காணிப்பு குழந்தைங்க மேலே இல்லை, அதையும் தாண்டி பெண் குழந்தைகளை ஒரு பாதுகாப்பு உணர்வோட ஓரளவுக்கு நம்ம வளர்த்துடுறோம். ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு வளர்க்குறது பெரும்பகுதி சமுதாயத்தில், பெற்றோர்கள் சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஆண் சமுதாயத்துக்கிட்ட இருக்கிற ஒரு மாரல் வேல்யூ நம்ம டெஃபினட்டாக சீரியஸாக மூல காரணங்களை ஆராய்ஞ்சு அதை எடுத்துகிட்டு வரணும். அது படித்த இளைஞர்களாக இருந்தாலும் படிக்காத இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு மாரல் கமிட்மெண்ட். நம்ம தமிழ் பூமிக்கே ஒரு நிதானம் உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த நிதானமும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த தமிழ் பூமியில் படிக்கிற குழந்தைகளோட டோட்டல் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 20%க்கு வந்துட்டாங்கன்னா, அப்போ அங்கே பாதுகாப்பு உணர்வு, நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குற பாதுகாப்பு உணர்வு, மற்ற இடத்துல இருக்க பொதுவெளியில் கொடுக்குற பாதுகாப்பு, டி நகரில் பஜாரில் கொடுக்குற பாதுகாப்பு உணர்வை காட்டிலும் அரசாங்கத்தின் பொறுப்பு தான் இது. ஏன்னா பாதுகாப்புங்கிறது அரசாங்கத்தால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா பல்கலைக்கழக வளாகம் தான் எல்லாமே, ஏன்னா பல்கலைக்கழகம் அரசாங்கத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கிறதுனால அரசாங்கோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசாங்கோட நிர்வாக திறனில் இருக்கிறதுனால பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம இனிமேல் ஃபீல் பண்ணோம். இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு உணர்வோட இயக்கப்பட்ட ஒரு இயக்கம், அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறத கட்சியை தாண்டி அரசாங்கத்திலையும் அதை ரீவிசிட் பண்ணணும். அதை ரீவிசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரி கடமை இருக்கணும், எந்த மாதிரி கட்டுப்பாடு கொண்டு வரணும், என்ன மாதிரி கண்ணியத்தை இளைஞர்கள் மனசுல கொண்டாந்து திணிக்கிறதுங்கிறது சமுதாயத்தை தாண்டி, பெற்றோரை தாண்டி அரசியல்வாதிக்கு அந்த பொறுப்பு உணர்ந்து நம்ம செயல்படணுமே ஒழிய, ஒரு சமுதாயத்தில் ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை மேலும் பெருசாக பூதகரமாக பண்ணி குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கே பயப்படக்கூடிய தாய் தந்தைகளை கொண்டாந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த சமுதாயம் கல்வியினால் வளர்ந்த சமுதாயம். தமிழ் சமுதாயம் இன்னைக்கு உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் போய் வியாபித்து இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கல்வி தான். இந்த கல்வி அமைப்பும் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை சீரியஸாக, அது கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ அண்ணா யூனிவர்சிட்டியோ
யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட காலேஜோ ஸ்கூலோ காலேஜோ இதுலனா நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும் இல்ல ஒட்டுமொத்த திமுகவினரும் இதற்காக வெட்கப்படணும்னு திரு அண்ணாமலை நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேருந்து அந்த உணர்விலேருந்து அண்ணாதுரை சொன்ன அந்த உணர்விலேருந்து வந்தவங்க அதை கண்டிப்பா ரீவிசிட் பண்ணி அரசியலை தாண்டி கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் அரசாங்க நிர்வாகத்திலையும் கொண்டு வரக்கூடிய அந்த கடமை உணர்வோட செயல்படக்கூடிய நேரமும் காலம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம உலக அரங்கில் உலகம் சுருங்கி இன்னைக்கு வந்து குளோப் இஸ் ஃபிளாட்டுங்கிற கணக்கில் இருக்கும்போது வேர்ல்டு இஸ் ஃபிளாட்டுங்கிற கணக்கில் இருக்கும்போது நம்ம அதை நோக்கி போகிறோம். நம்ம ஊரில் தயார் பண்ணக்கூடிய இந்த பருவங்களில் தான் நம்ம வெளிநாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம். இப்போ ஸ்கில் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் எங்கள் கட்சி பாரதிய ஜனதாவில் எங்களோட பாரத பிரதமர் செய்கிற நிலைவுகளில் வந்து 10 கோடி மக்களுக்கு மேலே வெளி உலகத்தில் போய் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளுக்கு போய் வேலை கிடைக்க 10 கோடி மக்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த 10 கோடி மக்களை நம்ம என்ன மாதிரி ப்ரீட் பண்ணி அனுப்புகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீடிங் நடக்கிற இடமே இந்த மாதிரி பள்ளியும் கல்லூரிகளும் இருக்கும்போது அதில் நிறைய ஆசிரியர்களும் தான் பொறுப்புணர்ந்து பெற்றோர்களுக்கும் அதில் நிறைய கடமை உணர்வோடு செயல்படணும். ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போது இன்னும் அதீத பொறுப்போட பெற்றோர்கள் வளர்க்கணுங்கிறது இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக பதிவு பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம பாதுகாப்புங்கிறது இந்த சமுதாய பாதுகாப்புங்கிறது நம்ம ஒரு தனி ஒரு மனிதனை மட்டும் இல்லை, இது பொதுவெளியில் பொதுமக்களுக்கும் சேர்ந்த பொறுப்பு இருக்கு, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, அரசியலுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு மனிதனாக பிறந்து தமிழ்நாட்டிற்கு 7.5 கோடி மக்களுக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து தான் நம்ம செயல்படணும். இதில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோ அது சம்பந்தப்பட்ட காலேஜ் நிர்வாகங்களோ எல்லாமே இதில் பொறுப்பெடுத்து பண்ணணும். எஸ்பெஷலி காலேஜ் இன்னும் சீரியஸ் ஆகணும் இந்த விஷயத்தில். ஏன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் வரக்கூடிய வயசே அந்த காலேஜ் பருவம் தான். அந்த ஹார்மோனோட செக்ரியேஷன் டைமே தான். அந்த நேரத்தில் காதல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை உணரக்கூடிய சக்திகளும் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்குன்னு இல்லை, எல்லாருமே அந்த பொறுப்பு வந்து செய்யணும். அதை உணர்வுபூர்வமாக இன்னைக்கு எங்க மாநில தலைவர் பிரதிபலிச்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன்.